உங்களுக்கு ஒரு 250 ரூபா, எனக்கு ஒரு 250 ரூபா, அதை வச்சு வாங்குறோம். இருக்கிறதுல இங்க எது நல்லா இருக்கும்? என்னதுண்ணா லாலிபாப் மாதிரி இருக்கு. இது ஒண்ணு கொடுங்க. ஆனா இது என்னதுண்ணா கிளிக்கூடா, இது ஒண்ணு கொடுக்கணும். கொடுப்பா அண்ணா வீடு போலாம். டிஸ்குவாலிஃபைடு வேக்யூ ப்ரோ, டிஸ்குவாலிஃபைடு. இது ஒரு டிஷ் இதுக்கு வந்துடுறாரு. ஆனா இவங்க வாங்கல. மேடவாக்கத்து தாம்பரத்துல இருந்து 1.5 மணி நேரம் அங்க இருந்து டிராவல் பண்ணி வந்து வெங்காய சமோசா. வெங்காய சமோசா இல்ல, வேற என்ன சமோசா நான் சொல்றேன் காட்டுங்க. இது பேர் வந்து மாசி சமோசா. ஓபன் பண்ணுங்க, உள்ள என்ன இருக்கு? சிக்கன் கிடையாது, மட்டன் கிடையாது. நார்மலா டீ கடையில போடுற இத வாங்கிட்டு என்கிட்ட வேற ரொம்ப பீத்தலா வந்து 100 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வேற. இது வந்து ட்ரை ஃபிஷ் சமோசா. உண்மையா மாசி சமோசா. அவர் சொன்னார் கேஸ், நீங்க வீடியோல பாப்பீங்க. இப்படி வச்சா பிரமிட் சமோசா, இப்படி வச்சா டைமண்ட் சமோசா. அதுலயே என்ன வாங்கியிருக்கேன் நீங்களே பாருங்க. இது வந்து என்ன எனக்கு இது ஒரு சமோசா, இது ஒரு சமோசா. சிக்கன் சமோசா. இருங்க வரேன். அது நீங்களும் வாங்கிருக்கீங்களா? சரி வாங்க. அதுல முதல்ல நம்ம வந்து போட்டி போட்டுக்குவோம். போட்டி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதுலதான் ஆரம்பிக்குது. எப்படி ஹார்டின் மாதிரி கும்முன்னு இருக்கு பாருங்க. கலர் 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 பாத்தீங்களா? கிட்ட வாங்க. ஹார்டினா என்னென்ன சொல்றோம் பாருங்க. என்ன ஷேப் இது? எவ்வளவு அழகா வட்டமா இருக்கு. அதை கொடுங்க, நானும் டேஸ்ட் பண்ணோம். நல்லா பார்த்த உடனே சோப்பா நல்லா இருக்கே அப்படின்னு உடனே உங்களுக்கு இது வேணுமா? உள்ளுக்குள்ள ஏதோ பச்சை கலர்ல வச்சிருக்காங்க. இது இங்க பாருங்க, நல்லா இருக்கா? போடுங்க. இதை டேஸ்ட் பண்றேன். அவங்க சாப்பு கலர்ல வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க. இப்போ வந்து நான் உண்மையா டேஸ்டியா இல்லையான்னு இப்ப நான் சொல்றேன் கைஸ். அதை வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் வச்சுக்கோங்க. இல்ல நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். நீங்க டேஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இது ஆறிடுச்சு. ஆறிச்சு சூடா இருக்கலாம். இல்ல இருங்க, இப்ப நான் இதை டேஸ்ட் பண்ணி சொல்றேன் கைஸ். மாவனை மாத்தறேன் பம்பர கட்ட மண்டே. அது எவ்வளவு நல்லா இருக்கு. இது நல்லா சூடா இருக்கதா நல்லா இருக்கு. புரியா? கேட்டா 10 ரூபாய்க்கு வாங்கினா 20 ரூபாய்க்கு வாங்கினா டைலாக் பேசுவாங்க. ஒரே கடையில பாதி காணா. இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜூஸ். அவர் வந்து என்ன சொன்னார்னா இது வந்து 70 ருபீஸ். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த், நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ள போட்டிருக்கோம். குடிச்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். சுவையா இருக்கா? எவ்வளவு டேஸ்டா பாருங்க. யாரு யாரு குடியாரு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? தருவானா தரமாட்டானா? பாதாம் பால் இதுவே வந்து கெட்டியா இருக்க மாதிரி, உள்ள திராட்சை மாதுளை ஆப்பிள் அம்மா சூப்பரா இருக்குது. செம்மையா இருக்கு ப்ரோ. இது ப்ரோ இந்த மாசி சமோசா. இவர் ஒருத்தர் மாசி சமோசா, ஐப்பசி சமோசா. இது வந்து நீங்க தப்பா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ல கழுவி விடுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து இங்க இருக்கிறதுலே ஃபேமஸ். இந்த சமோசா வந்து 1 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கைஸ் உண்மைக்குமே உங்க ஊர்லயே டீ கடையில இந்த சமோசா கிடைக்குமா? கிடையாது கிடையாது. இது வந்து ட்ரை ஃபிஷ் சமோசா. மீன் இருக்குல்ல ப்ரோ, இது என்ன இது? இது ட்ரை ஃபிஷ் தான். இப்படிதாங்க உங்களை எல்லாம் ஏமாத்துறாரு. பாரு வெங்காயம் மின்னுது. நான் சொன்ன வெங்காய சமோசாங்க இது. இதை நான் டேஸ்ட் பண்ணணும்னு விரும்பல. நான் ஆல்ரெடி ஏகப்பட்டவா டேஸ்ட் பண்ணிருக்கேன். அதனால வேக்கி ப்ரோவே டேஸ்ட் பண்ணுவார். பண்ணுப்பா. இது சிக்கன் சமோசாவா? இதையும் நம்ப முடியாது. நான் எதுக்கும் ஓபன் பண்ணி பாத்துக்கிறேன். இதுலயா கொஞ்சம் சிக்கன் ஒழிச்சு வச்சிருக்காங்க. இருக்குது இதெல்லாம் பாருங்க. இப்ப 2 இன்னும் இது ஒரு அது பேரே வெங்காய சமோசா ப்ரோ. வெங்காயம் என்ன இருக்கும்? நீ அதை கேட்டு வந்து ட்ரை ஃபிஷ்னு வச்சுக்கோ. வெங்காய சமோசா தான் இது. என்ன ஏமாத்திட்டாரு. அப்போ ஒரு இங்கிலீஷ்ல வர சொன்னாரு, ட்ரை ஃபிஷ் சமோசா அப்படின்னாரு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. மட்டன் கட்லட். எனக்கு ஒண்ணு புரியல. மட்டன் விலை கிலோ 800 ரூபாய்க்கு விற்கிது. நீங்க எப்படி மட்டன் 100 ரூபாய்க்கு இவ்வளவு வாங்குறேன்றாரு? கேட்டா எல்லாம் மட்டன் சிக்கன்ன்றாரு. எனக்கு உருளைக்கிழங்கு டேஸ்ட் இப்படி கலாய்க்கிறீங்க. டேய் யாரு இதெல்லாம் சாப்பிட்டு பாத்துக்க.
அப்பதான் நான் கடைசியா உன்கிட்ட கேட்பேன் யார் வாங்கினாரா நல்லா இருந்துச்சுன்னு, நீ ஏன் சொல்லு. அடுத்து இவனை எடுங்க, பச்சை கலர்ல ஏதாவது. கைஸ் இது வந்து ஏதோ ஹரியாலி சிக்கன் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. இது வந்து ப்ரான் ஆக்சுவலா. ஸோ முதல்ல வந்து ப்ரானை டேஸ்ட் பண்ணிடுவோம். மயோனைஸ்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு மைனஸ் ஒரு தக்காளி சட்னியா வச்சாங்களா? மைனஸ் இருக்கு. ஊறுகாய் வச்சாங்களா? ஊறுகாய் வச்சோம். வேற எதுவும் வாங்குனீங்களா ஊறுகாய் வைக்கிறதுக்கு? நல்லா டேஸ்டாக சூப்பராக இருக்கும். நான் வந்து அந்த கடை சூப்பர் கடை. நல்லா இல்லைன்னா ஏன்டா நல்லா இல்லைன்னு என்னை மூஞ்சிக்கு நேரம் கேட்கலாம். கேளுங்க, இங்க பாருங்க, என்னை பாருங்க, கேட்கலாம் கேட்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மையுமே ரெண்டுமே நல்லா இருக்கு. சூடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இருங்க ப்ரான் டேஸ்ட் பண்ணுங்க. ப்ரான் உண்மையா ப்ரான்லாம் போட்டிருக்காங்க. இதுற மாதிரி வெங்காயம் போடல. மீன் சமோசால இதை காட்டுங்க, இதை காட்டுங்க. நீங்க மட்டும் தான் சாப்பிடுறீங்க, அப்ப நான் சாப்பிட மாட்டேன். இங்க பாருங்க, மூஞ்சி இப்படிதானே வச்சுக்கோங்க. அது வந்து அப்படிங்களா? அடுத்து எனக்கு குருவி கூட்டு எடுங்க கைஸ். இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவி கூடு. இதை நான் வந்து இப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன். கடைசியில் பார்த்தா வேக்கியம் வாங்கி வச்சிருக்காரு. நான் காஸ்ட்லியா இருக்குன்னு நினைக்கிறேன். 50 ரூபா தானா? 30 ரூபா. 30 ரூபா தானா? இந்த முட்டையை வந்து இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள மஞ்சக்கரு. உன்னை ஏமாத்திருக்காங்க கைஸ். எல்லா கடையிலுமே ஏமாத்திருக்காங்க. கிட்ட வாங்க, இங்க பாருங்க, வெறும் முட்டை ஆஃப் முட்டை, அதுவும் இங்கனக்குள்ள பாருங்க ப்ரோ. இதை இப்படி மூடி வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க முழு முட்டை கிடையாதா? முழு முட்டையும் கிடையாது, கூ முட்டை. வாயில் போடு. இது என்ன ப்ரோ? இது இதை பிச்சோம்னா உள்ள வந்து சிக்கன் மாதிரி இருக்கு, மேல ஏதோ சேமியா போட்டுருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க, அழகா இருக்கிறது எதுவுமே நல்லா இருக்காது அப்படின்னு. நீங்க அந்த பச்சை ஏண்ட கொடுங்க, இதை நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. நீங்க ஏஆரு நல்லாங்க, இதையும் கூட சாப்பிட நல்லா இருங்களா. ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. கைஸ் இந்த பேக்கரி எல்லாம் போனா சிக்கன் ரோல் இருக்கும்ல, அதை வாங்கிட்டு வந்து. எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒண்ணு வெங்காய சமோசா வாங்குறீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சிக்கன் ரோல். நீங்களே நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க, அண்ணே ஒரு சிக்கன் ரோல் கொடுங்க அப்படின்னு. ஆனா உள்ள வந்து ரெட் கலர்ல பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இட்டாலியன் சிக்கன் ரோல் நல்லா இருக்கு. அப்படியா? உள்ள நல்லா இருக்கு. வேக்கி ப்ரோ வாங்கினாலே உருப்படியான ஒரு மேட்டர்னா இதுதான் கைஸ். வேக்கி ப்ரோ 250, நான் 250 வந்து சூப்பரா சாப்பிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எது நல்லா இருந்துச்சு எது நல்லா இல்லைன்னு. இதை தாண்டி ஏஆர் ஒரு 2-3 டிஷ் ட்ரை பண்ணாரு. ஏஆர் சொல்லி யாரு எது நல்லா இருந்துச்சு? என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? அப்புறம் பச்சை கலர் ஜூஸ், அப்புறம் பச்சை கலர், இது ரெண்டுமே நான் வாங்கிட்டு வந்தது. வேக்கி ப்ரோ வாங்கிட்டு வந்ததுல ஏதாவது பேர் சொல்லுங்க ப்ரோ. பேர் வெங்காய சமோசா. வெங்காய சமோசா நான் இன்னும் சாப்பிடவே இல்லை ப்ரோ. தெரிஞ்ச புள்ள வாங்க. ஓகே தானே? இருக்கிறதுலே இப்போதைக்கு பெஸ்ட் நான் தானே. காஸ்ட்லியா வாங்கினாலும் நல்லா டேஸ்டா வாங்கியிருக்கேன். நீங்க அப்பயே ஏதோ ஒரு டைலாக் விட்டீங்க, என்னது? எடிட்டர் அது என்னன்னு தெரியல, போட்டு விடுங்க திருப்பி. இப்ப பாருங்க நீங்க ஒரு டிஷ் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன், பாருங்க. அது நம்ம சொல்லுவாங்க வைஸா யூஸ் பண்ணா சைஸா எஸ்கேப் ஆறமா. இது வந்து நீங்க தப்பா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க. ஏன்னா இதுதான் வந்து இங்க இருக்கறதுலே ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். இது என்னது? முட்டை மிட்டாய். ஏய் முட்டை மிட்டாய் திருவண்ணாமலையில ஃபேமஸ் தான். நான் கேட்கலாம் வந்தேன். திருவண்ணாமலையில இன்னொரு ஃபேமஸ் என்ன தெரியுமா? அப்படி இல்ல. வணக்கம் தம்பி. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பனானா கேக் மாதிரியே இருக்குல்ல? ஆமான்ற மாதிரி. முட்டை மிட்டாயின்றாங்க. அவரு அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. பேர்லயே முட்டை மிட்டாயின்னு இருக்கு. அவர்கிட்ட போய் முட்டை போடுவாங்களா அப்படின்றாரு கைஸ். நான் ஏன் அப்படி கேட்டேன்னா, பால் ஊத்திட்டு முட்டைய இது பண்ணுவாங்க. முட்டை ஊத்திட்டு பாலை இது பண்ணலாமா? நல்லா இருக்கு கைஸ். ஆனா ஒரு இதுதான் கொடுத்தாங்க. ஒருவேளை காஸ்ட்லி போல இது. கரெக்டா ஒரு பிளாக் கரெக்டா 105 கிராம் கொடுத்துட்டு 100 கிராம் 60 ரூபா போல. 105 கிராம் கொடுத்தாரு. நான் 30 ரூபாய் தான் கேட்டேன். ஆமா, அதுல வேற டிஸ்குவாலிஃபை ஆயிட்டார். ஆல்ரெடி வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெங்காய போண்டாவும் சிக்கன் ரோலும் எடுத்துக்கோங்க. அது காலியாயிரும். சூப்பரா இருக்குல்ல? நான் வாங்கினதுல இது ஒண்ணுதான் நல்லா இருக்கு. வாங்கினதுலயே அவரே ஒத்துக்கிட்டாரு, அது ஒண்ணுதான் நல்லா இருக்காங்க நம்ம வாங்கினது. ஸோ இன்னைக்கு வின்னர் யாருன்றதை கண்டிப்பா நீங்க சொல்லிருங்க. நாங்க வந்து இதை அப்படியே சாப்பிட்றோம். சாப்பிட்டாச்சு கைஸ். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரே ஒரு குறையா இருக்கு கைஸ், ஒரு சங்கடமா இருக்கு. என்னன்றது நேரம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபுல்ஃபில்லே ஆகல கைஸ் எனக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? யார் வேணா உட்கார சாப்பிட்றேன்.
உங்களுக்கு சாப்பிட்டு எந்திரிங்க குடிங்க. ஒரு டீ சாப்பிட்டா ஒரு டீ சாப்பிட்டாதாங்க சென்னைக்குமே நல்லா இருக்கும். வாங்க. எப்படி வின்னர் யாரு? வின்னர் கைஸ். அதாவது வந்து ஒரு 60 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. அதனால 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிடும். அதனால லாஜிக் இப்படி பார்த்தா வின்னரே நான் தான். யூ ஆர் த வெங்காய சமோசா. இனிமே வெங்காய சமோசா வேக்கி. கண்ணாடி ஏத்தலையா? டேய் வந்தா கண்ணாடி ஏத்திட்டு வர தெரியாதா? அது நான் தான் ஏத்தல. சத்தியலையா? வெங்காய சமோசா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ பிலாலுக்கு வந்திருக்கோம் நாங்க. பிலால்ல வந்துட்டு மட்டன் சமோசா இருக்கு. இதுல கண்ணாடி ஏத்தல. அங்க வந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டு கடைசியில சொல்றாரு கண்ணாடி ஏத்தல ஏத்திருங்க அப்படின்னு. வெக்கமா இல்ல? மட்டன் சமோசா இருக்கு. இங்க எங்க மட்டன் சமோசா இருக்கும்? இருக்கு. டீ தான் இருக்கும். மட்டன் சமோசா இருக்காது ப்ரோ. பன் பட்டர் ஜாம் இருக்கும். ஜாம் பட்டர் பன் இருக்கும். வாங்க. டீ என்ன யாரு? டீயா காஃபியா? டீயா? வந்து- இதுல அவங்க தாத்தா வேற வந்து மட்டன் சமோசா வந்து அந்த ஏரியா வந்து உருவாக்குனாராம். அவர் பேரை கொஞ்சமா காப்பாத்தினீங்க. ஒண்ணு பார்த்தா தெரிய வேணாம். சமோசாவை மூடி வச்சிருக்காங்க. இது வெங்காய சமோசாவா இல்ல எல்லா சமோசாவும் தெரிய வேணாம். இந்த வார்த்தையில தான் நான் ஏமாந்துட்டேன். எல்லா வார்த்தை ட்ரை ஃபிஷ். நாங்க வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம். அதுல சொல்லியிருக்காரு ட்ரை ஃபிஷ் சமோசா அப்படின்னு இருக்காரு. அதுலதான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன. அப்படியே டிப்ரெஸ் ஆக்கிட்டாங்க. நான் வாங்கிட்டு இங்க பாருங்க வெங்காய சமோசா இருக்கு. டாக்கி ப்ரோக்கு ரொம்ப பிடிக்கும் வெங்காய சமோசா. மேல மேல வெங்காய சமோசா வாங்கினா வெறி ஆயிடுவாரு. ஹேய் வெல்கம். ஹேய் டாக்கி ப்ரோ. டாக்கி ப்ரோ அங்கதான் இருக்காரு. இனிமே டாக்கி ப்ரோ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வெங்காய சமோசா டாக்கி ப்ரோ. அவருக்கு தெரியாது. நம்ம சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க தாத்தா பெரிய மட்டன் சமோசா செய்வாரு. பெரிய பெரிய ஆளு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணு. இங்க கூட மட்டன் சமோசா விக்குது. மட்டன் அதுவும் வெங்காய சமோசா தான். இப்படிதான் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஓ தாத்தா இப்படிதான் ஏமாத்தலாரா? தாத்தா வந்து நல்லவர் தான். அதான் அந்த ஒரு வாக்கியம் மறக்க மாட்டேன். ராய் ஃபிஷ் அப்படின்னு பாருங்க. டீ அருமையா இருக்கு. அப்பா இவ்வளவு டைம் நடக்கும். அப்போ கரெக்டா 7:30. எங்க வாட்ச் பார்க்காம வாட்ச்ல டைமே ஓடல. ஓடுது பாருங்க ப்ரோ. ஓடுது ப்ரோ. எங்க ப்ரோ? இல்ல எதுவும் காலம் தெரியலன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியுது. இதெல்லாம் கரெக்டா 7 மணி ஆகுது. 7 மணியா? எங்க பார்த்து சொன்னீங்க? வாட்ச் கட்டிருக்கேன். வாட்ச பார்த்து பேசுறேன். சார்ஜே இல்ல கைஸ். சார்ஜே இல்லாத ஒரு வாட்ச போட்டுக்கிட்டு யாருதான் இப்ப வாட்சுக்கெல்லாம் சார்ஜ் போடுறேன்? நீங்க போடுறீங்களா வாட்சுக்கு சார்ஜ்? நானா போறல சார்ஜ் எல்லாம் வாட்ச் கட்டிருக்கேன். இவரெல்லாம் பாருங்க வாட்ச் எதுக்கு? இதுக்குதான் நான் வாட்சே கட்டுறது இல்ல. வாட்ச் வந்து கட்டி டைம் பார்த்து என்ன பண்ண போறான்? இப்ப மணி தானே உங்களுக்கு தெரியணும். இங்க பாருங்க மணி கரெக்டா 7:45. பார்த்துட்டு வச்சுட்டு திருப்பி டைம் கேட்கும்போது சொல்லுவீங்க. கேளுங்க 7:42 ப்ரோ. கரெக்ட் டைம் தான் சொல்லுவேன். அதுவும் தப்பாலாம் சொல்ல மாட்டேன். கைஸ் ஒரு வழியா வந்து இந்த vlog எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. சோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்து வேற எங்க போலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்போ நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆச்சுன்னா நிறைய ஃப்ரைட் ஐட்டமா இருந்துச்சு இல்ல. நம்ம சாப்பிட்டதும் சரி அங்க இருந்ததும் சரி ஓவரால் வந்து ஃபுல் ஃப்ரை தான். ஆமா ப்ரோ. அங்க வந்து அந்த ஃப்ரெடோன்னு ஒரு கடை இருந்துச்சு கைஸ். KFCல என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்காங்க. ஃப்ரெடோன்னு ஏதோ ஒரு கடை. ஃப்ரிட்டோ ஆமா ஆமா. சிக்கன் எல்லாம் கரெக்ட். அது ஃப்ரைடா. அதுவும் இல்லாம நம்ம சாப்பிட்டது எல்லாமே ஃப்ரைடு தான். கரெக்டா யோசிச்சு எல்லாமே எண்ணெயில போட்டு எடுத்ததான். ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து அதெல்லாம் சாப்பிடலாம். என்னை ஏமாத்திட்டாங்க. அதனால நான் வந்து வரமாட்டேன். என்ன சொல்லாங்க? ட்ரை ஃபிஷ். மேபி அது வேற எங்கேயாச்சும் நல்லா இருக்கும். மேபி இருக்கலாம். நீங்க அங்கன்னு மட்டும் இல்லையா அதுக்கப்புறம் 2-3 கடையிலயும் உங்களை ஏமாத்தானே செஞ்சாங்க. இவர் வாங்கினது பூராமே ஏமாந்ததுதான். ஆளை பாத்துருக்காங்க. ஒருத்தர் சிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லி. முட்டை மிட்டாய் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. முட்டை மிட்டாய் அந்த ரோலும் நல்லா தான் இருந்துச்சு. இட்டாலியன் அந்த வெஜ் ரோல் ஒன்று வாங்கினீங்களே இந்த பேக்கரியில எல்லாம் வாங்கில. சிக்கன் ரோல் ஐயங்கார் பேக்கரியில ஹைவேல போகும்போது ஓரம் கட்டினீங்கன்னா அங்கனுக்குள்ள வெஜ் ரோல் இருக்குமே அந்த ரோல் தானே வாங்குனீங்க. ஆமா ப்ரோ. என்ன பண்றது? இப்படி நீ என்னோட டேவே வந்து நீங்க ஏமாற்றத்துல முடிஞ்சு. நீங்க வாங்கினது எல்லாமே ஃபெயில் தான் ப்ரோ. 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கின இடத்துல ஏமாந்துட்டீங்க. கத்துக்கங்க ப்ரோ ஒரு மனுஷனை பார்த்து. ஆனா மொத்தமா 3 டிஷ் தான் வாங்கினாரு. 3மே சக்சஸ் பண்ணாரு. கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்தாலே தெரியுங்க இந்த கூல் ட்ரிங்க் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா. எப்படிங்க பார்த்தோனே கண்டுபிடிக்கிறீங்க? அதுதான் ப்ரோ கலை அப்படின்றது.
என்ன கலையர் ஒரு குக்குக்கு தெரியாத, ஒரு சிக்கன் 65 போட்ட ஒரு குக்குக்கு தெரியாதா கரெக்ட் எது தப்புன்னு? என்ன அது? டீ பார்த்து இப்படி டீ பார்த்தோன்னே கண்ணை சொல்லிடுறீங்க. மூடிட்டு, அந்த டீ வந்து பிலால் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆள் தான். இப்ப வரீங்களா, கார்ல கண்ணை கட்டிக்கிட்டே ஓட்டுறேன் வீடு வரைக்கும், ஓகேன்னு சொல்லுங்க போவோம். கண்ணை கட்டிட்டே கார் ஓட்டுறீங்களா? வாயை மூடிக்கிட்டே பேசுவேன். எப்படி ம் 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 ம். புரியல. சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ம் 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 ம். டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போவோம். பாத்தீங்க, அதுதான் ப்ரோ டேலண்ட்ன்றது. நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்க. வெங்காய சமோசா சொல்லுங்க. நீ போனா நீங்க வெங்காய சமோசாவா சொல்லுங்க. வெங்காய சமோசா சொல்லணுமா? வெங்காயம் வந்து வெங்காயம் ஆனியன் வந்து ஏன் ப்ரோ அழுவுறீங்க? வெங்காயம் சரி, வெங்காயம் அப்புறம் மடிச்சு உள்ள போடுற, குப்பையில போடுறேன். வெங்காயம் அடிச்சு குப்பையில போட்டுருக்கு. வெங்காய சமோசா அவ்வளவுதான். வந்து டேஸ்ட் பாருங்க. ஓகே, நம்ம வந்து அப்புறம் வேற கீழே வந்து வெங்காய சமோசா இருந்துச்சு, சாப்பிடுறீங்களா? ஆல்ரெடி வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல ரெஸ்ட் ரூம் என்ன இருக்கா?